வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கருத்து மாதிரி, மாப்பிள்ள எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோ அது நடந்துருச்சு மாப்பிள்ள அப்படிம்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனையாகட்டும், ஒரு பெரிய பிரச்சனையாகட்டும், நான் நினச்ச மாப்பிள்ள நடக்காதுங்க, ஆனால் அது நடந்துருச்சு மாப்பிள்ள. அந்த மாதிரி தான் இன்றைக்கி எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நடந்திருக்கு 2 நாளைக்கு முதல்ல. இதெல்லாம் திருட்டுத்தனமாக சந்திப்புலாம் கிடையாது, ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக திட்டமிட்ட சந்திப்பு. எடுத்தவொடனே அமித்ஷா சந்திச்சிட முடியுமா? அவர் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதே நேரத்தில் எடப்பாடி வர்றாரு அப்படின்னால அவரும் ரெடியாக இருப்பார். ஏன்னா இங்கே தமிழகத்தில் அவங்க கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எடப்பாடி சம்பந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆமாம், ராஜ்யசபா சீட்டு வகையில் 3 எம்எல்ஏவோட ஆதரவு தேவை. ரெண்டாவது 650 கோடி வரி ஏய்ப்பு சம்பந்தப்பட்ட வகையில் அவருடைய சம்பந்தி, ஒன்று விட்ட சம்பந்தி ஈரோடு ராமலிங்கம் வகையில் மிகப்பெரிய ஒரு அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அதனால் எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம். அப்படி அவர் அப்புறம் பாப்பா கண்ணை காமிச்சாருன்னா அப்புறம் எடப்பாடியோட பினாமி நாங்கள் என்ன எங்கே கைது பண்ணிக்கிறோம் அவர் சொல்லுவார். எப்பா உம்பேரில் தானப்பா எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவர் கடைசியில் சொல்லுவார், எல்லாமே எடப்பாடியோட சொத்துங்க, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. அது முதலே சொல்லிட்டார். அதனால் டக்குன்னு பார்த்தாரு, அமித்ஷா போய் சந்திச்சிட்டார். வெளியே சப்பக்கட்டு கட்டுறாரு. ஆமாம், என்ன அப்படின்னா டெல்லியில் அதிமுக அலுவலகத்தை திறந்தேன் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால், அதை பார்க்கலாம்னு வந்தேன். அப்புறம் அமித்ஷாவை சந்தித்தேன் அப்படின்னா அது சும்மா மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சப்பை கட்டான ஒரு வார்த்தைகள் இன்னைக்கு எடப்பாடி வாயிலில் போயிட்டுருக்கு. என்றாலும் எடப்பாடி மிரண்டு விட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆமாம், இதன் அடிப்படையில் தான் எல்லா வகையிலுமே பார்க்கலாம். என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது. அந்த வகையில் சிறுபான்மை ஓட்டு வேணும், சிறுபான்மை ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கம் பேசிகிட்டு இருந்த எடப்பாடியோட வார்த்தை என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு போயிட்டுருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல், அதில் பாஜக அதிமுக கூட்டி கன்ஃபார்ம், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நாங்கள் பல வீடியோ சொல்லிட்டு வந்துட்டுருப்போம், இந்த வீடியோவில் சொல்கிறோம். மற்றபடி 2026 நாடாளுமன்றத்திலே அதெல்லாம் சும்மா ஜுஜிபி, நம்மளுடைய எடையை பார்க்கறதுக்காக நடைபெற்ற ஒரு விஷயம். தெரிஞ்சு போச்சு, 10 தோல்வி பழனிசாமி வந்தால் 2026 11 தோல்வி பழனிசாமி தெரிஞ்சு போயிடும். அப்புறம் பட்ட நாமத்தை இப்படி போட்டால் 6 படை, இப்படி போட்டால் 7 குண்டலம் முடிஞ்சு போச்சு. கோவிந்தா கோவிந்தான்ட்டு போயிட வேண்டியதான். காமா இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி நிலைமை எப்படி இருக்கும்? இப்படி தான் பட்ட நாமம் போடுற வேண்டியதான். அப்புறம் அதிமுக நிலைக்காது, முடிஞ்சு போச்சு. இப்போயே ஆல்ரெடி செங்கோட்டையன் பிச்சுக்கிட்டாரு, ஆல்ரெடி டிடி சசிகலா அப்படி போயிட்டு இருக்கு. இந்த வகையில் 2026 என்கிட்ட காசு இல்லைப்பாங்கிற தகவல் சொல்லிட்டாராம் எல்லாத்திட்டையும். 2026 என்கிட்ட காசு இல்லைப்பா, ஆமாம் எம்எல்ஏ போட்டி ஆளுக்கு என்னென்ன பொண்ணு பண்ணிக்கிங்க. அதுக்கு ஒரு குட்டி கலாட்டம் நடந்திருக்கு. எப்பா சசிகலாவை சேரு, முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா ஏகப்பட்ட காசு வச்சுருக்கு, பினாமியாவை ஏகப்பட்ட காசு வச்சுருக்கு. ஆமாம், அந்த அம்மாவை தூக்கி உள்ளே போட்டு அதிமுக டெவலப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. அந்த அம்மாவை எல்லா காசும் செலவு பண்ணிடும். அதாவது ஜெயலலிதா அம்மையா இறந்ததுக்கு பின்னால் யார் முதலமைச்சருங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எடப்பாடி ஓபிஎஸ் அது ஃபஸ்ட்டு, அப்புறம் அதுக்கு பின்னால் இவர் சிறைச்சாலைக்கு போகக்கூடிய சமயத்தில் யாரை நியமிக்கலாங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எடப்பாடி தான் நான் எல்லா காசையும் நான் செலவழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி காசு இல்லை அப்படிங்கிறார் எடப்பாடி. ஆமாம், அதுக்கு ஒரு தைடத்துவம் போயிட்டுருக்கு. ஒன்றும் கிடையாது, சசிகலா உள்ளே போடு, ஒப்பந்தத்தை கொடுத்துட்டாங்க. ஏம்மா உன்னை உள்ளே ஒழுத்துறோம், 234 தொகுதிக்கு நீ தான் செலவு பண்ணும் அதிமுக சம்மந்தப்படும் என்ன சொல்கிறேன். அந்த மாதிரி ஓகே கொடுத்தாக தகவல் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், சசிகலா ஓகே அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? அப்புறம் தாய் வந்தால் அப்புறம் பின்னால் 2 குட்டியை வந்துடும். டிடிவி ஓபிஎஸ் முடிஞ்சு போச்சு.
இந்த நிலைப்பாடு. ஆமாம். அப்போ என்ன ஆகுது, கட்டாயமாக அதை வச்சு பாஜக வந்துடுவாங்க. முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ்க்கு கொண்டாட்டம், டிடிவி பார்ப்பாரு, கட்சியை கிளச்சிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அது வந்து பாஜகவோட அஜெண்டா. ஆமாம். இன்னைக்கு வந்து ஈரோடு ராமலிங்கத்தின் மூலமாக மிரட்டல் விடுத்து இன்னைக்கு அமித்ஷாவை வந்து பார்க்க வச்சுட்டாங்க எடப்பாடி. முடிஞ்சு போச்சு. ஆமாம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் மிக யோசனையாக இருந்துட்டு இருக்காங்க. என்னடா அது, என்னென்னமோ சொன்னார் எடப்பாடி. நாங்கள் 2026 வைக்க மாட்டோம், பாஜகவோட கூட்டணி 2029 வைக்க மாட்டோம், தாட்டு பூட்டு தெக்கால வடக்கால, நாங்கள் மானச ஜெயக்குமார் அதை விட வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளுனார். இதெல்லாம் போட்டு உடைச்சது ஓபிஎஸ். இது அந்த அணியை சேர்ந்த அதிலிருந்து விலகி கொஞ்சம் இருக்கக்கூடிய புகழேந்தி எல்லாம் சொல்லிட்டார், ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இரட்டையிலேயே முடக்கக்கூடிய அளவுக்கு அது சூழல் போயிட்டு இருக்கு. ஆமாம். அதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி 650 கோடி கான்செப்ட். ஆமாம். ஏன்னா ரெட்டையிலேயே போனாலும் பரவாயில்ல போல இருக்கு, எனக்கு காசு தாண்டா முக்கியம் சொல்லி போட்டு இன்னைக்கு சரண்டர். யார்? எடப்பாடி, அமித்ஷாட்ட. ஏன்னா அத்தனை வந்து இவருடைய பினாமி நிலம், இந்த பினாமி சொத்து. 650 கோடியும் வரி ஏய்ப்பு தான். 650 கோடிக்கு வரியே கட்டலை அப்படின்னா அப்புறம் எத்தனாயிரம் கோடிக்கு சொத்து இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அத்தனை ஈரோடு ராமலிங்கம் பேரில் தான் இருக்கு. என்னென்னு கேட்டால் அத்தனை எடப்பாடி சொத்து. அவர் ஆட்சியில் இருந்தப்போ வந்து எல்லா கான்ட்ராக்ட் எல்லா டெண்டரையும் வந்து ஈரோடு ராமலிங்கத்துக்கு தான் கொடுத்தாரு எடப்பாடி. ஆமாம். கொடுத்தாருன்னு என்ன ஒன்றும் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கங்க, மற்றது சுவா முடிஞ்சு போச்சு. அந்த வகையில் சேர்த்த சொத்து 4.5 வருஷத்தில் சேர்த்த சொத்து. இன்னைக்கு ஈரோடு ராமலிங்கம் வந்து ரெண்டும் கேட்டான், பேரணாம்பாட்டானா, ரெண்டுக்கும் இடையில மாட்டிக்கிட்டார். பாஜகவுக்கும் அதிமுகவும் இடையில. என்னடா என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தாரு. ரைட்டு, எடப்பாடிக்கு தூது விட்டார். ஏப்பா நம்ம ரொம்ப போட்டு வாட்டினா நான் உண்மையை சொல்லிடுவேன், இதான் உண்மை. இந்த உண்மை வந்து அவங்களுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கட்டாக வச்சுருந்தாராம் எடப்பாடி சந்திச்சப்ப. அது 9 to 10 வரைக்கும் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு, யாரா? கேபி முனுசாமி, தங்கமணி, தம்பிதுரை எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு அமித்ஷாவும் எடப்பாடி மட்டும் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் கட்டுக்கட்டாக காமிச்சிருக்காரு. ஆமாம், உன்னுடைய ஃபைல் மட்டும் இல்லைப்பா ஈரோடு ராமலிங்கம், உன்னுடைய பினாமி அப்படிங்கிற ஃபைல் மட்டும் கிடையாது, மற்ற முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக எல்லா ஃபைலும் இருக்குது பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் தட்டி காமிச்ச உடனே எடப்பாடி வெரி ஷாக். அவ்வளோ சரண்டர், முடிஞ்சு போச்சு. கன்ஃபார்ம் அதிமுக பாஜக கூட்டணி போட்டார், பதிவு போட்டார் அமித்ஷா. 2026 தேசிய முன்னேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அமோகமாக வெற்றி பெறும். ஆமாம். அதிமுக வந்தவுடனே பாஜக, அப்புறம் அதுக்கு பின்னால் பாமக வந்துடும். தேமுதிக மட்டும் இதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள விலை பேச வாய்ப்பு இல்லை. பட் அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அவங்க ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. ஆமாம், ராஜ்யசபா சீட்டை எங்களை தரேன்னு சொன்னீங்க, தரல, அதனால் நாங்கள் உங்கள் கூட்டணியை விட்டு விலகுகின்றோம். திமுக கொக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 சீட்டு ஜெயிச்சா கூட போதும், 2 சீட்டு ஜெயிச்சா கூட போதும். எப்படி இருந்தாலும் அதிமுக பாஜக கூட மிக பிரம்மாண்டமாக வந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அதிமுக வகையில் சேர்ந்ததுனால ஆல்ரெடி முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மெஜாரிட்டியாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதே நேரத்தில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாத்தையும் பாஜக சேர்த்துருவாங்க. அப்படி ஒரு மெகா பிளான்ல தான் இருக்கு. அதுக்கு எடப்பாடி ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் இருக்கு. என்கிட்ட காசு இல்லைங்க அப்படிங்கிறப்ப சசிகலா உள்ள பிடிச்சி போட, அவ்வளோதான். அப்போ சசிகலாவுக்கு ஒரு பதவி, டிடிவி கட்சியை க்ளோஸ் பண்ணிடுவார். ஓபிஎஸ் அவர்கிட்ட ஆல்ரெடி 2 எம்எல்ஏ இருக்கு. இப்போ வந்து ஓட்டு குத்துனாங்கன்னு வச்சுங்களேன், 2 ராஜ்யசபா சீட்டு, மொத்தம் 65 எம்எல்ஏ, மொத்தம் 68 எம்எல்ஏ வரணும். அதுக்கு 3 பேர் தேவை. ஆமாம், இவங்க அதிமுக இருக்கிறதால 2 எம்எல்ஏ ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட வகையில். இந்த செங்கோட்டையன் கொஞ்சம் டகால்டிகளை காட்டிட்டு இருக்கிறாரு, அவரையும் சரி கட்டிடுவாங்க. ஏன்னா அவர் பாஜக ஆதரவு தானே. கொங்கு மண்டலத்தை பாஜக வளைத்து விட்டது, முடிஞ்சு போச்சு.
அண்ணாமலை வச்சு எல்லாம் வளைச்சிட்டாங்க. எஸ்பி வேலுமணி அந்த கல்யாணத்திலே கூத்து நடந்துருச்சு. வேலுமணி அந்த பையன் கல்யாணத்தில் எல்லாம் எடப்பாடி வரல, வந்தோம்னா வேறு விதமாக பேசுவாங்க கான்செப்ட். டக்குன்னு 6 மணிக்கு அதில் இதில் 5 சில்லறைக்கு 2 நாள் கழிச்சு நடந்த அந்த இதில் ரிசப்ஷனில் போய் கலந்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தவொடனே செங்கோட்டையன் உள்ளே போகிறார். எப்படி பாருங்க, எல்லாம் திட்டமிட்ட ஒரு விஷயம். செங்கோட்டையன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இன்னைக்கு வெளியே வந்திருக்கணும். புரியுதுங்களா? எல்லாமே பாஜகவுக்கு வரையா நான் வெளியே போறியா, பாஜகவுக்கு வரைய வெளியே போறேன். இப்போ பாருங்க செங்கோட்டையன் மாறிடுவார். ஏன்னா அதை பார்த்தாச்சு, அமித்ஷா பார்த்தாச்சு. அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு முடிஞ்சு. அப்படிங்கிறப்ப செங்கோட்டையன் இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். ஆமாம், எம்ஜிஆர் படம் போட்டான் என்ன, ஜெயலலிதா படம் போட்டான்னு எல்லா மீட்டிங்லேயும் செங்கோட்டையன் இனிமேல் கலந்துக்குவார். எடப்பாடியோட சேர்ந்து படமும் பிடிப்பார். இனிமேல் இதான் நகரப்போகுது. என்ன ஒரு கூத்து அப்படின்னா, நம்பிக்கொண்டிருந்த சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் நிலைமை ரொம்ப உஷாராக இருக்கணும். ஆமாம், ரொம்ப ரொம்ப வரக்கூடிய 2026. ஏன்னா மீண்டும் பாஜக வந்துருச்சு வைங்க, முடிஞ்சு போச்சு. இந்த இதில் மாதிரி மத்தியத்தில் நிதிஷ்குமாரையும் அந்த சந்திரபாபு நாயுடு உள்ளே வச்சு அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, தொங்கு பாராளுமன்றமாக. அதே மாதிரி தொங்கு சட்டமன்றமாக திமுக வந்துருச்சுப்பா. யாரை வளைச்சு போடுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், தேமுதிக பொறுத்த வரைக்கும் மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. பட் என்றாலுமே கூட அதுலேயும் ஒரு தொங்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, கூட்டணி சேர்ந்து இவங்க மெஜாரிட்டியாக போயிட்டான்னு விடுங்க, அதிமுக என்ன ஆகும்? கூட்டணி ஆட்சி முடிஞ்சு போச்சு. எடப்பாடி முதலமைச்சர். ஆமாம், அந்த நேரத்துக்கு அண்ணாமலை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எப்படியா நைனா நாயகத்தில் பதவி கட்டாயமாக கிடைக்கும். அப்படிங்கிறப்ப சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன? மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் கன்ஃபார்ம். பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம். ஆமாம், அதனால் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உஷாரான ஒரு தேர்தலாகவும் ரொம்ப ரொம்ப நுண்ணிப்பான ஒரு தேர்தலாக தான் அமையும். ஆமாம், அதனால் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆமாம், கட்டாயமாக பாஜக அதிமுக எப்படி எதிர்கட்சியாக நினச்சிட்டான்னு வைக்க முடியும். அங்கேயே குட்டி கலாட்டா பண்ணி ஏதோ பண்ணிக்கிண்ணி முடிச்சு ஏதோ பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, மத்தியத்திலையும் அங்கே பாஜக, மாநிலத்திலும் அவங்க ஏதோ ஒரு வகையில் பெரும்பான்மை சோன்ஸ் எதுவும் வந்துட்டாங்கன்னு வைங்க. ஆட்சி அமைக்காமல் ஏதோ ஒரு வகையில் அப்பா நான் ஆட்சி வேணாம்ப்பா, திமுக சும்மா விடக்கூடாது, போட்டு குட்டி குராட்டா பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நாஸ்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அதிமுக போடாது, பாஜக கட்டாயம் போட்டு அதிமுக சேர்ந்தானு வைங்க, குறிப்பாக இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவார்கள். இங்கே அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி திங்கக்கூடாதுப்பா, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலாம் நோண்ட ஆரம்பிப்பாங்க. ஆமாம், லிங்கம் இருக்கா, லிங்கம் இருக்கா, லிங்கம் இருக்கா. கட்டாயம் நடக்கும், கட்டாயம் வர வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. 99% நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்புறம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இப்போவே புர்கா போடக்கூடாது, அது போடக்கூடாது போட்டு சில விஷயம் போயிட்டு இருந்து இல்லையா, இப்போ ஆஃபில் இருக்குது. இந்த 2 வருஷமாக பள்ளிப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மற்றபடி ஒரு இஸ்லாமியன் ஒரு மத நல்லிணக்க மீட்டிங் நடத்த முடியாது. அங்கங்கே இஸ்திமா போன்றவெல்லாம் இஸ்லாமிய நடத்த முடியாது. நடத்தினா அங்கே போய் ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணுறது, மற்ற ஷோ இப்போவே இருக்கிறப்ப திருப்பரங்குன்றத்தில் ஆடு வெட்டக்கூடாதுங்கிறான், மாடு வெட்டக்கூடாது அப்படிங்கிறான். இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு 2026 பின்னால் எப்படி ஆகும்? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய அடியாகத்தான் இருக்கும். அதனால் ரொம்ப உஷாரா. ஆமாம், எடப்பாடி வகையில் ரொம்ப உஷாராக இருக்கணும். இதில் எடப்பாடி உஷாரா அப்படிங்கிறது அவர் நினைச்சாரு, பாஜக வராது நினைச்சாரு, வந்துட்டாங்க. ஆமாம், அதிமுக ஆப்பு வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த ஆப்பு சிறுபான்மை மக்கள் மீது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஆமாம், அப்போ சிறுபான்மை மக்கள் உஷாராயிரும். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. ஆமாம், அப்படிங்கிற 2 விதத்தில் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக பாதிப்பு. ஆமாம், அப்படிங்கிறத ரொம்ப நிதர்சனமாக உணர்ந்து ஆமாம் ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. ஆமாம், 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி தான் அறிவிக்கப்படணும். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கணும். அடுத்த பிறகு ரிசல்ட் தான் அறிவிக்கப்படணும். பார்ப்போம். என்ன மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.